தேவன் நம்ம இடத்துல பேச போகிற ஒரு காரியம், உங்களுடைய வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். இந்நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் தேவன் என்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி எல்லாம் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை முன்பாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் எனக்குள்ள இல்ல. ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற காரியம், உங்களுடைய வாக்குத்தத்தங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். ஆமென். எல்லாரும் யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமா? 33வது அதிகாரத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு 32வது அதிகாரத்தை பார்த்தாதான் நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். மோசே சீனா மலைக்கு போறான், 40 நாள் உபவாசம் இருக்கிறான், தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். ஆனா ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, என்னை வழிநடத்துறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆரோன் இடத்துல போயிட்டு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அவங்க ஒரு சுரூபத்தை உண்டு பண்றாங்க. மோசே 40 நாள் கழிச்சு கீழே வரான். பார்க்கும் பொழுது கோபம் நிறைந்தா வரான், தன்னுடைய கற்பனைகளை உடைச்சு போடுறான், தேவன் கொடுத்த கற்பனைகளை உடைச்சு போடுறான். அவனுக்கு ஒரு மனவருத்தம், என்ன ஜனங்கள் இப்படி ஆயிட்டாங்க, தேவன் அவனோட பேசுகிறான், எனக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குது. அப்ப தேவன் இடத்துல மோசே சொல்லுகிறார், இவர்கள் செய்கிற காரியத்தை நீ மாற்றிக்கூடாது. அப்ப மோசே போய் ஆரோன் இடத்துல சொல்றான். அப்ப லேவியர் ஜனக்கூட்டம் மாத்திரம் வருகிறது. அப்ப அவங்க யாரெல்லாம் தேவனோடு சேர விரும்பாத ஜனங்கள் இருந்தாங்களோ 3000 பேரை தேவன் அடித்து போடுகிறார். மோசே போய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் ஜனங்களுக்கு நீர் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே கதறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டு நிற்கிற ஒரு காரியத்துல இருக்கும். அதனாலே நம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியல. அதனால தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஆனா மோசே போய் நிற்கிறான். சில நேரங்களில் நம்மளுக்காய் பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார், நம்மளுக்காய் இயேசுவானவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஆனா தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், அப்பா நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு நீ போப்பா. மீதி இருந்தவர்கள் எல்லாரும் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்கிறார்கள். 33வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தத்தை மோசேக்கு நினைப்பூட்டினார். இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் நான் வாக்கு பண்ணின தேசத்துக்கு இப்போ அப்படின்னு 1வது வசனத்துல சொல்றாரு. 2வது வசனத்துல சொல்றாரு, தூதர்களை உனக்காக நான் அனுப்புவேன்னு சொல்றாரு. அப்படியே 10வது வசனத்தை பார்த்தா மேகஸ்தம்பங்கள் சூழ்ந்து நிற்கிறது. தேவன் மோசையோடு பேசுகிறார், நீ போப்பான்னு சொல்றாரு. ஆனா மோசை என்ன சொல்றான்? ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு தேவதூதர்களை கூட அனுப்புன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு மேகஸ்தம்பம் வரும்னு சொல்றீங்க, எல்லாமே சரிதாப்பா. ஆனா என் வாக்குத்தத்தத்தை என் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கணும், நீங்க இல்லாம நான் எப்படிப்பா போவேன்? வாக்கு தந்தவரை நம்ம மறந்துட்டோம்னா வாக்கு இருக்குமா? அப்ப தேவனுக்கு நம்ம தேவன் கடிந்து கொள்கிறார். இவர்கள் வணங்கா கடிந்துள்ள ஜனங்கள், தேவன் கோபமா இருக்கிற ஜனத்தின் மேல, ஆனாலும் தன் பிள்ளைகளை அவர் கைவிடவில்லை. நான் வாக்களித்த தேசத்திற்கு நான் கொண்டு போவேன் போப்பான்னு சொல்றாரு. ஆனா மோசே சொல்றான், இல்ல ஆண்டவரே எனக்கு எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை இல்லைன்னா எனக்கு வேஸ்ட் ஆண்டவரே. நாள் வரைக்கும் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கையில தூக்கிட்டு சுத்தி இருக்கலாம். வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம் வருது, மாதம் வாக்குத்தத்தம் வருது, எல்லாம் சரிதான்ப்பா, வாரம் நான் சபைக்கு வரேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், அவருடைய எதிர் எல்லாமே இருக்கு, சரிதான்ப்பா. ஆனா தேவன் உங்களோடு இருக்கிறாரா? அவருடைய பிரச்சனை உங்களோடு இருக்கிறதா? இல்ல நம்ம அவருடைய பிரச்சனத்துக்குள்ளாய் நம்ம இருக்கிறோமா? மனுஷனுக்கு முன்பாக போனா இல்ல, நான் நேசித்தவர்கள் நான் நம்பினவர்கள் எனக்கு முன்பாக போனாங்க இல்ல. மோசே தேவனை மாத்திரம் விசுவாசத்தில் இருக்கிறான். ஆண்டவரே எனக்கு எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக போகிறது, நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன், நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன்ப்பா. இந்நாள் வரைக்கும் போராட்டத்துக்குள்ள நீ இருக்க, இந்நாள் வரைக்கும் என்னை விட்டு விலகி ஓடுகிற காரியத்துக்குள்ள இருக்க, இந்நாள் வரைக்கும் என்னுடைய பிரச்சனை உனக்குள்ள இருக்காது, இல்லாம இருக்கு. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு தேவனிடத்துல பரிந்து பேசும்போது தேவன் நமக்காய் சொல்லுகிற காரியம், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். நம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு